வணக்கங்க. நம்ம இன்றைக்கி தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டேட் என்னென்னா 6 ஏப்ரல் 2026ங்க. ஸோ தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி நம்ம 1 by 1 பார்க்கலாம். 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாம். சிந்து இடமிருந்து வளம். சிந்து பகுதியில் பேசப்படும் மொழி. சிந்து பகுதியில் என்ன மொழி பேசுவாங்க அப்படின்னா சிந்தி தான் பேசுவாங்க. சிந்தி மொழி பேசுகிறாங்க. ஓகே, சரிங்க. ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பெரிய டேஷ் ரகசியம், பெரிய சிதம்ப ரகசியம் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய சிதம்ப ரகசியம், ஆனால் உண்மைக்கும் சிதம்ப ரகசியம் ரொம்ப பெருசு தான். 7 இடமிருந்து வளம் என்ன? பேல ஆணிக்கு. பருத்தியிலேருந்து கிடைக்குமா? பருத்தியிலேருந்து நூல் எடுப்பாங்க. நூல் எடுக்கிறதுக்கு முன்னால் 3 இடத்துல வருது. பருத்தி பஞ்சு, பருத்தி வெடித்தா பஞ்சு எடுப்பாங்க. பஞ்சு தலாணிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி. 6 மேலேருந்து கீழே என்ன? துட்டு. துட்டுன்னா காசு. சரிங்க, இதை சால்வ் பண்ணிட்டீங்க. 2 இடமிருந்து வளம் என்ன? மீன்களை பிடிக்க வீசுவது. மீன்களை பிடிக்க எதை வீசுவாங்க? வலையை தான் வீசுவாங்க. வலையில் மீன் சிக்குதா இல்லையாங்கிறதுக்காண்டி வலையை தான் வீசுவாங்க. வலை. 2 மேலேருந்து கீழே வேலை ஆரம்பிச்சுக்கு. ஆறாத நாவினால் சுட்ட பொண்ணு, ஆறாத நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாகும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. எதையும் தீ வச்சு சுட்டால் கூட மாறிடும். நம்ம பேசின வார்த்தைகள் என்றைக்கும் அழியாது. வடு. வடுன்னா காயம். ரணம். 3 இடமிருந்து வளம் என்ன? பனை மரம் தென்னை மரத்துலேருந்து கிடைப்பது இறக்கப்படும் பானம். 2 பக்கத்துலேயும் சொல்லணும்னா கல் தான் சொல்லுவாங்க. பனங்கள், தென்னங்கள். சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? அக்குள். கைக்குள்ள, அண்டர் த ஆம், கைக்குள்ளோடி வரக்கூடியது. இதை 4 எழுத்து கேட்டிருக்காங்க. 4 எழுத்துன்னா கக்கம். சரிங்க. 8 இடமிருந்து வளம் இம்மில் முடியுதுங்க. வானம். வேறு ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போமா? வானத்துக்கு 9 மேலேருந்து கீழே என்ன? கோடை வெயிலின் போலி நீர் போன்ற தோற்றம். வாட்டில் போயில் தண்ணி இருக்க மாதிரி தெரியும், ஆனால் தண்ணி இருக்காது. இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இல்யூஷன் வாட்டர், காணல் நீர். காணல் நீர். சரிங்க. இப்போ பாருங்க, 8 இடமிருந்து வளம் என்ன? 8 இடமிருந்து வளம் இப்போ தான் பார்த்தோம். வானம். அதுக்குள்ளே 2 ஹிண்டு கிடச்சிச்சு. வானத்துக்கு ஆகாயம்னு சொல்லலாம். விண்ணகம்னு சொல்லலாம். ஆகாயம் இங்கே இந்த ஹிண்டை வச்சு. சரிங்க. 11 இடமிருந்து வளம் இல்லில் முடிஞ்சிருக்கு. விரிவடைதல், நீளுதல். விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது, நீண்டுக்கிட்டே போகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. இதை பரவல்னு சொல்லலாம். பரவிக்கிட்டே போகுது. ஓகே, இது கரெக்டானு பார்ப்போம். 12 கீழேருந்து மேலே என்ன? நார்த். ராத்திரி, நைட். ராத்திரி, நைட்டை 3 எழுத்து சொல்லலாம். ஓகேங்க. ஸோ 11 மேலேருந்து கீழே என்ன? 11 மேலேருந்து கீழே தீவட்டி. தீவட்டின்னா என்னென்னு சொல்லுவோம்னா தீப்பந்தம்னு சொல்லுவோம். இங்கே பேரில் ஆரம்பிச்சுக்கிறனால பந்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி. 15 வலம் இருந்த இடம் என்ன? புறம். எது சொல்? புறம்னா வெளியில், அப்போ அகம்னா உள்ள. எதையும் வெளியே தேடாதீங்க, உள்ளே தேடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. புறத்தையே தேடாதே, அகத்தையே தேடுன்னு அதுலேருந்து சொல்கிறது. 12 வலம் இருந்த இடம் என்ன? முன்னாள் இந்திய பிரதமரின் முன்பாதி பெயர். இந்து வந்துக்குங்க. அது யாரும் இல்லை, இந்திரா காந்தி அவங்க.
இந்திரா, இந்திரா காந்தி. ஓகே, இங்கே நீல ஆரம்பிச்சுக்குங்க. எத்தனை? 15, 13. ஒரு ராகம். ஒரு ராகம்னா நீலா ஆரம்பிச்சுக்குன்னா நீலாம்பரின்னு சொல்லலாம். நீலாம்பரி அப்படின்னா நீலாம்பரிங்க வந்து 29 மிளகத்தை ஆகும். இது வந்து தீர சங்கபாரணத்தில் ஜனியா ராகம்னு சொல்லுவோம். இந்த ராகத்தை எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அமைதிக்கும் பக்திக்கும் தாலாட்டு பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரிங்க. 14 கீழேருந்து மேலே கடையேழு வள்ளல்களில் வருவார். கடையேழு வள்ளல்கள்னால் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமா? பாரி, பேகன், அதியமான், காரி, ஓரி, ஆய், நல்லி. ஸோ இதில் பாரி எழுதலாங்க, காரி எழுதலாம், ஓரி எழுதலாம். இது எத்தனை கேள்வி? 14 கீழேருந்து. இதுக்கு வந்து 3 ஆன்சர் எழுதலாம். பாரி வள்ளல் எழுதலாம், காரி எழுதலாம், ஓரியும் எழுதலாம். உங்களுக்கு எது தோணுதோ அதை எழுதிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து இது அந்த ஹிண்ட் வந்து எங்கேயும் அடுத்து ஜாயின் ஆகலை. ஓகே, 23 கீழேருந்து மேலே என்ன? நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 23 இடமிருந்து வளம். ஆசனம். ஆசனம்ங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 4 எழுத்து. சீட்டு, இருக்கை, இல்லைன்னா பீடம்னு சொல்லலாம். ஈல ஆரம்பிச்சுக்குங்க. நயவஞ்சகத்துக்கு வேறு சொல்லு. 20 வலமிருந்த இடம் என்ன? இஸ்லாமியர்களின் புனித மாதம். இஸ்லாமியர்களின் புனித மாதம், நோன்பு இருக்கக்கூடிய மாதத்தை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ரமலான் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரமலான் மாதம். ரமலான் மாதம்னா இஸ்லாமியர்களோட 9வது மாதங்க. இங்கே வந்து நோன்பு வைப்பாங்க. எதுக்கு? ரம்ஜான் நோன்பு வைப்பாங்க. ஓகேங்களா? 18 மேலேருந்து கீழே. தலிபான்களால் சுடப்பட்ட பெண், கல்விக்காக பாடுபட்ட சிறுமி யாரு? நம்ம மலாலா தாங்க. மலாலா நேம் என்ன? மலாலா யூசுப்சாய். மலாலா யூசுப்சாய். இவ பாகிஸ்தானில் உள்ள பொண்ணு. 2012 அக்டோபரில் இந்த பொண்ணை வந்து படிப்புக்கு ரொம்ப மும்முரம் காமிக்கன்னு சுட்டாங்க. ஆனால் உயிர் பழைச்சிட்டா. பிபிசியில் நிறைய வந்து டாக்குமெண்ட் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 23 கீழேருந்து மேலே. இப்போ தான் போனோம். நயவஞ்சகம். இரட்டை வேடம்னு சொல்லலாமா? இரட்டை வேடம் சொல்லலாம். இல்லை, முடியாது, எழுத்து கம்மியாக இருக்குது. 23 கீழேருந்து மேலே. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம்னா ஏமாத்து வேலை. உண்ட வீட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிட்ட வீட்டுக்கு ஏமாத்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 14 மேலேருந்து கீழே. சிறப்புக்குரியவர். இதுக்கு ஹிண்ட்டு தெரியலைங்க. 14 மேலே 19 வலம் இருந்த இடம் என்ன? வருடம். வருடம் வந்து ஆண்டுன்னு சொல்லலாம். ஆண்டுனா வருடம். சரி, இந்த 2 ஹிண்ட் வந்துருச்சுங்க. 16 சிறப்புக்குரியவர். சிறப்புக்குரியவருக்கு பெரிய வேர்டு வந்து ஆண்டகைன்னு சொல்லலாம். ஆண்டகை. சாரி, டாப்புலி கிடையாது. ஆண்டகை. ஆண்டகை அப்படின்னா ஆண்டு ப்ளஸ் அகைன்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளுக்கு ஈக்குவலாக மரியாதை கொடுக்கறது. இவ வந்து பிரபஞ்சம், முழு பிரபஞ்சமே இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மரியாதை கொடுக்குறது. நீங்கள் தான் அவ்வளோ பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி. சரிங்க. 21 இடமிருந்து வளம் என்ன? குதிரை. குதிரைன்னா புறவி தான் சொல்லுவோம். இங்கே 4 எழுத்து வேணுமே. சரி, கீழேருந்து மேலே என்ன வருதுன்னு பார்ப்போம். தீ, நெருப்பு. தீ, நெருப்பு, தணல்,
கனல், சுடர், அழல், இல்லைன்னா நம்ம இப்போ அதுக்கூடிய அக்னி நட்சத்திரத்தில் வந்து தீ, அதை வந்து அக்னின்னு சொல்லுவாங்க. அக்கினி. ஓகே, குதிரைக்கு ஆள் ஆண்கணும் ரெண்டாவது தேடுவோம். 17 வளமிருந்த இடம் என்ன? தவ வலிமை பெற்றவர். தவ வலிமை, எல்லா தவமும் வலிமையை பெற்றவர் யோகி. சரிங்க. இப்போ ஆள் ஆரம்பிக்கக்கூடிய குதிரை. குதிரையை வந்து ஆள் ஆரம்பிச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்னா, வடமொழியிலேருந்து சொல்கிறீங்கன்னா அசுவம்னு சொல்லலாம். குதிரையை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அசுவம்னு சொல்லலாம். இல்லைன்னா அசுவம்னா அஸ்வகந்தாலாம் சொல்கிறீங்கல்ல, அந்த அசுவம். ஓகே. ரெண்டாவது வந்து அத்திரின்னு சொல்லலாம். அசுவம்னு சொல்லலாம், அத்திரின்னு சொல்லலாம். அதான் வந்துருக்கு. இதில் ரெண்டுமே எழுதலாம். ஓகே. ஸோ அடுத்து இங்கே ஆகும். 4 இடமிருந்து வளம் என்ன? 4 இடமிருந்து வளமே இல்லை. 5 இடமிருந்து வடத்துக்கு லேசானன்னு சொல்லுவேன். ஹிண்டு வேணும். 5 மேலேருந்து கீழே. குதிரையின் நோக்கம், டார்கெட், இலக்கு, லட்சியம், இலக்கு. அப்போது லேசான அப்படிங்கிறத அதுக்கு இன்னொரு ஹிண்ட்டு மேலேருந்து பார்க்கலாம். 4 மேலேருந்து கீழே என்ன? இயற்கை, செயற்கை, குடைவதை. இயற்கையாக வந்ததும் செயற்கையாக உள்ளது என்னன்னு சொல்லுவோம்? குடைவதை. வந்து குடைவதைன்னா மலையை குடஞ்சிட்டு உள்ள இருக்குது. இதை வந்து குகைன்னு சொல்லலாம். குடைவதை அப்படின்னா மலையை குடையுது. ஓகே. ஸோ 5 வளமிருந்த இடம் என்ன? லேசான அப்படிங்கிறதுக்கு இலகு. இலகு வாகனங்கள் அப்படின்னா லைட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைட்டுனா லேசான. சரிங்க. கடைசி 10 இடமிருந்து வளம். பெண், அழகு, இல்லைன்னா அழகு பெண். கூல முடியணுங்க. இதை வந்து நம்ம பேப்பரில் அடிக்கடி பார்க்கலாம். இது என்ன வார்த்தைன்னா அணங்குன்னு சொல்லுவாங்க. அணங்கு அப்படின்னா தெய்வ பெண். சங்க இலக்கியத்தில் சொல்ல போனால் அழகுடைய பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. பயமாக இருக்கக்கூடிய பெண்ணுன்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லாக உள்ளது. பத்திரகாளிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பத்திரகாளின்னா கடவுள், அழகு பெண். இதுதான் இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.